பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஏசாயா 64 அதிகாரம் 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் ஒருவரும் கேட்டதும் இல்லை, ஒருவரும் உணர்ந்ததும் இல்லை. ஆனால் தேவன் அவர்களுக்காக காரியங்களை செய்வார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய காரியங்களாய் அது காணப்படும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்பவைகளை அவரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. ஆனால் அது யாருக்கு தெரியும்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு தெரியும். இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை விசுவாசத்தோடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் உங்களுக்காக பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்களேன், அவர் நமக்காக வைத்திருப்பது மனுஷர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உலகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உலக தோற்றம் முதல் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் நினைக்கலாம், இவர்கள் முன்னேறி விடுகிறார்களே, எனக்கு இந்த வேலை கிடைக்கலையே, எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் தாமதமாய் மாறிக்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் நமக்காக அவர் ஏற்படுத்தின காரியங்களை கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார். அது ஒருவேளை கேட்காமல் இருக்கலாம், உணராமல் கூட இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறது கர்த்தருக்கு தெரியும். பாருங்களேன், 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டபடி தேவன் அவைகளை தம்முடைய ஆவியிலே நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாளிலே உங்களுக்கு ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களுக்கான நன்மைகளை, உங்களுக்கு வரவேண்டியவைகளை கர்த்தர் உங்களுக்காகவே தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.